உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்க, என் மீட்பர் என்னுடன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாய் ரேடியோ. இதயம் பேசுகிறது நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் இதயம் பேசுகிறது நிகழ்ச்சியில் பங்கு பெறும்படியாக நம் மத்தியில் டாக்டர் ஜேம்ஸ் பகத் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் ஒரு முதுகலை பட்டம் பெற்றவர், MDS கற்ற ஒரு பல் மருத்துவர். அது மாத்திரம் இல்லை, ஹீ இஸ் அ சர்ஜன், ஹீ இஸ் அ மேக்சிலோ ஃபேஷியல் சர்ஜன். அவர் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரும் கூட. ஈஸ்ட் கோஸ்ட் ரோடில் அவருடைய கிளினிக் வைத்திருக்கிறார். பல் மருத்துவக் கல்லூரியில் அவர் ஒரு பேராசிரியராகவும் இருக்கிறார். சென்னை பாலவாக்கம் பகுதியில் இருக்கிற தேவகிருபை அசம்பிளி ஆஃப் காட் சர்ச்சினுடைய ஆக்டிவ் மெம்பர் என்று சொல்லலாம். சபை நிகழ்ச்சிகளில் மிகவும் உற்சாகமாக பங்கெடுக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் இன்றைக்கு நாம் சந்திக்க போகிறோம். ஒரு கிறிஸ்தவராக, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவராக, மருத்துவ தொழிலில் எப்படி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும் என்பதை பற்றி அவரோடு நாம் இன்றைக்கு பேச போகிறோம். வெல்கம் டாக்டர் ஜேம்ஸ் பகத். தேங்க்யூ பாஸ்டர் எரிக். இதயம் பேசுகிறது அப்படின்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரிஞ்ச இயேசு கிறிஸ்துவோட இருந்த அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆப்பிள் அ டே கீப்ஸ் த டாக்டர் அவேன்னு சொல்லுவாங்க. ஆப்பிள் வாங்குகிற வழக்கம் இருக்குதா? ஆப்பிள் வாங்குகிற வழக்கம் இருக்குது. பட் ஆப்பிள் சாப்பிட்றனால டாக்டரை பார்க்காம முடியுமான்னு தெரியல எனக்கு அந்த பழமொழிப்படி. பட் நல்ல பழக்கங்கள் இருந்துச்சுன்னா மருத்துவர்களை பார்க்கறது கண்டிப்பாக குறைஞ்சிரும். சமீபத்தில் உங்களுக்கு திருமணம் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு அழகான குழந்தை இருக்குது. உங்கள் மனைவி எப்போவாது உங்கள்கிட்ட கோச்சிட்டு இருக்காங்களா? என்ன உங்கள் கிளினிக் வரவங்களாம் உங்கள்கிட்ட ரொம்ப பல்லு காட்டுறாங்க அப்படின்னு கோச்சிட்டு இருக்காங்களா? இல்லை, மனைவி பல்லு காட்டுறதுக்காக கோச்சிக்கிட்டது இல்லை. ஏன்னா மனுஷன் சிரிக்கும் போது தான் ரொம்ப அழகாக தெரிகிறான். அதனால் நல்ல விஷயந்தான், அது கோச்சிக்கல. உங்கள் கிளினிக் வரும்பொழுது ரொம்ப கோபமான ஆள் கூட உங்கள்கிட்ட பல்லு காமிச்சு தான் ஆகணும். ஒரு நல்ல விஷயம். ஹாப்பி டு ஹேவ் யூ டாக்டர் ஹியர். ஜாய் ரேடியோவின் இதயம் பேசுகிறது நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கு ஒரு கிறிஸ்தவ மருத்துவராக, ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவராக, ஒரு மருத்துவ பணியில் what are all the challenges that you have as a Christian doctor particularly? ஏனென்றால் இன்றைக்கு மருத்துவம் ஒரு பிஸ்னஸாக மாறிக்கொண்டிருக்கிறது. பேஷண்ட் அப்படிங்கிறதுக்கும் மீறி ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்துவிட்டது. இந்த சூழ்நிலையில் மெய்யாக ஒரு கிறிஸ்தவராக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், ஊழியத்தில் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சவால்களை நீங்கள் பார்க்கிறீர்கள் ஒரு கிறிஸ்டியன் டாக்டராக? எல்லா மருத்துவரும் ரொம்ப கமர்ஷியலாக அவங்களுடைய ப்ராக்டிஸ் இருக்கிறது இல்லை. இப்படி சொல்லும்போது நிறையா கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் நிறைய மருத்துவர்கள் அவங்க அதிகமாக பொருட்செலவு பண்ணி படிக்கிறனால, அண்டு டாக்டர் அப்படின்னா ஒரு நல்ல சம்பாத்தியம் இருக்கணும் அப்படின்னு இருக்கனால எல்லா ஜனங்களை போல் காசுக்காக நிறைய வேலைகள் செய்கிறாங்க, இல்லாமல் இல்லை. அநேக டாக்டர்ஸ் அது மாதிரி இல்லை, ரொம்ப ஒரு சில குறைவான நபர்கள் அப்படி இருக்காங்க. கிறிஸ்துவனா நான் இயேசு கிறிஸ்துவோட இந்த வாழ்க்கையை பயணிச்சிட்ருக்கனால அதில் அநேக கவனத்தை செலுத்தி கமர்ஷியலாக பண்ணது கிடையாது இது வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது ஃபீஸ்லாம் கொஞ்சம் என்ன கவர்மெண்ட் DCI அப்படின்னு சொல்லி கவர்னிங் பாடி அவங்களுடைய ஃபீஸை தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதில் பெரிய மாற்றுதல் இருக்காது மோஸ்ட்டாக எல்லா டாக்டர்ஸ்க்கும். கிறிஸ்துவர்களாக இருக்கும் போது இன்னும் அந்த பேஷண்ட்ஸை பார்க்கும்போது அவங்களுக்கு காசு ஒரு சிலர் அந்த அளவுக்கு பொருட்செலவு பண்ண முடியாமல் இருக்கலாம். அப்படி இருக்கவங்களுக்கு டெஃபினட்டாக கிறிஸ்துவ பேக்ரவுண்டில் இருக்கும்போது மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற கண்ணோட்டம் எல்லாருக்குமே இருக்குது, எல்லா கிறிஸ்துவர்களுக்கும் இருக்கும். ஒரு சில நேரத்தில் பெரிய லாபம் இல்லாமல் இருந்தாலும் அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்ற அந்த சந்தோஷத்தில் ஃப்ரீயாக கூட ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய பதிலிருந்து யாருக்கு அஃபோர்டபிலிட்டி இருக்குதோ அவங்கக்கிட்ட ஓரளவுக்கு நம்ம கரெக்டான ஃபீஸ் வாங்கி கொள்ளலாம். முடியாதவர்களுக்கு இலவசமாக கூட ட்ரீட் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஏன்னா எனக்கு தெரிந்த வரையில் மருத்துவமும் தொண்டும் இணைந்தே பயணிக்கும் இரு பதங்கள் என்று சொல்லலாம். they travel together.
அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பிஸ்னஸ் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்காம மனிதர்களை இயேசு கிறிஸ்து பார்த்தது போல் ஒரு கரிசனையோடு பார்த்து அவருடைய பிரச்சனைக்கு எப்படி சொல்யூஷன் கொடுக்க முடியும் என்று பார்க்கக்கூடிய உங்களை போன்ற மிக குறைவான மருத்துவர்களே இருக்கிறீர்கள். தேங்க் காட் ஃபார் தட். உங்களுடைய விளக்கமான அநேகருக்கு இப்படிப்பட்ட நல்ல டாக்டர்கள் இருக்கிறார்கள் என்பதை மக்களுக்கு தெரிய வேண்டியது அவசியம். ஏன்னா டாக்டர் சொல்கிற எல்லா டெஸ்ட்டுக்கும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற எல்லா மெடிசனுக்கும் பின்னால் ஒரு இன்டென்ஷன், ஒரு நோக்கம் இருப்பதாகவே பொதுவாக ஜனங்கள் நினைக்கிறார்கள். நல்ல மருத்துவர்களும் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு மருத்துவமனைக்கு செல்வது நல்லது. அடுத்தது, நான் சிறு வயதாக இருக்கும்போது என்னை கவர்ந்த ஒரு நல்ல வாசகம் ஒரு டாக்டர் எழுதி வைத்திருந்தார். ஐ ப்ரிஸ்கிரைப் மெடிசன் பட் காட் ஹீல்ஸ் த பேஷண்ட் என்று சொல்லி. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லா மருத்துவர்களும் அது கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா முயற்சிகள் தான் எடுக்க முடியும். திசுக்கள் சதைகள் ஆறி வருவது கடவுளிடத்தில் தான் உண்டு அப்படின்னு நிச்சயமாக எல்லா மருத்துவர்களும் ஒத்துப்பாங்க. அது மாற்று கருத்து இல்லை. கிறிஸ்துவனாக ஒரு மருத்துவராக இருக்கும்போது நான் செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் ஒரு சிகிச்சையின் போதும் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை சொல்லி தான் அந்த ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிப்பேன். அதனால் அதில் ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. கண்டிப்பாக இந்த ப்ரொசீஜர் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் சரி, இல்லை பேஷண்ட்க்கு எந்த விதத்துலையும் பாதிப்பு ஏற்படுத்தாமல் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை சொல்லி பண்ணும்போது இன்னும் அதில் நல்ல ஆசீர்வாதங்களும் இருக்குது. ஒரு சில நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ப்ரொசீஜர் ஈஸியாக முடிஞ்சிருக்கு. அநேக நேரத்தில் நான் அதை உணர்ந்திருக்கேன். இயேசு கிறிஸ்துவோடைய கிருபை இருக்கனால நம்ம செய்கிற இந்த பேஷண்ட்ஸ்க்கு இன்னும் அதிகமாக அவங்களுக்கு சுகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றது நான் நம்புகிறேன். பொதுவாக நம்முடைய தமிழில் மருத்துவர்களை பற்றி சொல்லும்போது ஒரு கைராசியான டாக்டர் அப்படின்னு சொல்கிற ஒரு வழக்கம் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ராசியில் நம்பிக்கை உள்ள ஆள் இல்லை. உங்களுடைய மருத்துவத்தில் நான் பார்த்து பிரமித்த ஒரு மிராக்கிள். ஷுர்லி திஸ் இஸ் அ ஹேண்ட் ஆஃப் காட். had not God intervened, this would not have happened அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் நீங்கள் எப்பொழுதாவது கடந்து வந்திருக்கிறீங்களா? குறிப்பாக சொல்லணும்னா, நான் என்னுடைய போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணும்போது ஓரல் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு ஆப்ரேட் பண்ணுவோம். அவங்களுக்கு இந்த ஆப்ரேஷனும் கொஞ்சம் நெடு நேரம் இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது யூரினரி அவுட்புட் அதுக்காக அதை மானிட்டர் பண்ணுறதுக்காக கேத்தீட்டர் போட்டுருவாங்க. ஸோ நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். அந்த பேஷண்ட்க்கு கேத்தீட்டர் போட்டோம். உடனே கேத்தீட்டர் போட்ட உடனே அதில் யூரின் கலெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த பேஷண்ட்க்கு கலெக்ட் ஆகலை. ஏன்னா மோஸ்ட்டாக ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி எம்டி ஸ்டமக்கில் தான் இருப்பாங்க. ஸோ அதனால் வரல அப்படின்ற மாதிரி நாங்கள் ப்ரொசீஜர் ஆரம்பித்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறமும் யூரின் அவுட்புட் அந்த பேக்கில் கலெக்ட் ஆகலை. இப்போ மயக்கம் கொடுக்குற டாக்டர் நடுவில் செக் பண்ணி பார்த்துட்டு டியூப் கரெக்டாக போடலை போல இருக்குது அப்படின்னு சொல்லி திருப்பி அவங்களும் ட்ரை பண்ணாங்க. அப்போயும் யூரின் அவுட்புட் வரலை. என்னவா இருக்கும்னு தெரியல யாருக்கும். சரி பரவாயில்ல, சர்ஜரி முடிச்சிடலாம், அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பேஷண்ட்டால் யூரின் பாஸ் பண்ண முடியல. இப்போ யூராலஜிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கான தனிப்பட்ட ஸ்பெஷாலிட்டி டாக்டர்கிட்ட காட்டும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, அது கொஞ்சம் காயமாயிருக்கு. இந்த டியூப் 2-3 வாட்டி போட்டு ட்ரை பண்ணனால அதனால் அவங்களால யூரின் பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்த அடி வயிற்றில் ஒரு சின்ன நீடில் மாதிரி பாஸ் பண்ணி இருக்கக்கூடிய யூரின் எல்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ என்னோடய பேஷண்ட்னால அந்த கருணை இருந்துச்சு. எல்லா மனுஷங்களுக்கும் மற்றவங்க கஷ்டப்படும் போது பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதனால் அவருக்காக நானும் ப்ரேயர் பண்ணேன். இப்போ அடுத்த நாள் அவருக்கு அந்த ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் தியேட்டர் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ அடுத்த காலையில் அந்த யூராலஜிஸ்ட் டாக்டர் அல்ட்ராசவுண்ட் வச்சு பார்க்குறாங்க. யூரின் பிளாடரில் யூரின் கலெக்ஷனே இல்லை. இப்போ அந்த யூராலஜிஸ்ட் ஆச்சரியமாக என்ன ஆச்சு, யூரினே காணோம் அப்படின்னு சொல்லி பேஷண்ட்டை கேட்டிருக்காரு. பேஷண்ட் நான் போய் யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. யூராலஜிஸ்ட் அதை நம்பவே இல்லை. தண்ணி குடிச்சிட்டு நீ யூரின் பாஸ் பண்ணாதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி அவர் வெயிட் பண்ணி தண்ணி குடித்து ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழித்து அவர் யூரின் பாஸ் பண்ணுறது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்த பிறகு தான் இது எப்படின்னு தெரியல. பட் யூராலஜிஸ்ட் ஆச்சரியமாக சொல்கிறாரு, அவன் எப்படி யூரின் பாஸ் பண்ணானே தெரியல. இந்த மாதிரியான அசாத்தியமான விஷயங்கள் நமக்கு எப்படி நடக்கும்னு தெரியாது. அந்த மருத்துவர்களாக இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குமா அப்படின்னு யோசிச்சுருக்கோம். ஆனால் நடந்திருக்கு. அதான் உண்மை. பிரைஸ் பீ டு காட். நீங்கள்
ஜெபிச்சதுனால ஒரு அற்புதம் நிகழ்ந்தது அப்படிங்கிறத நீங்கள் நம்புறீங்க இல்லையா? கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்கள் கூட மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறது. அதனால் மருந்தை எடுக்கக்கூடாது என்ற அர்த்தம் இல்லை. சிலர் மருந்தை எடுக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகிற ஆட்களும் இருக்கிறார்கள். வைத்தியரை அறிமுகப்படுத்தி வைப்பதும் அல்லது அவர்கள் மூலமாக கிரியை செய்கிறதுமே ஆண்டவர் தான். இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார், பிணியாளிக்கு வைத்தியன் தேவையே அல்லாமல் மற்றவனுக்கு அல்ல என்று சொல்லி. அப்படின்னா காட் ஹேஸ் ரெக்கக்னைஸ்டு டாக்டர் என்று சொல்லலாம். சில சபைகளில் டாக்டர்கிட்டே போக மாட்டேன், மருந்து எடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிற ஆட்கள் உண்டு. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சர்ச்சில் ஒருத்தர் ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பயங்கரமான கேன்சருடைய எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் இருந்திருக்கிறார். அவரை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்கன்னா, இல்லை நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், விசுவாசிப்போம், ஆண்டவர் எங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி டாக்டர்கிட்டயே போகல. ஒரு குரூப் ஆஃப் சிஸ்டர்ஸ் ஒரு வேனில் ஏறி போயிருக்காங்க. என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க? டாக்டரை பார்க்கக்கூடாது, சுகம் வேண்டும் என்றால் ஆண்டவர் மாத்திரமே கொடுக்க முடியும், டாக்டர் கொடுக்க முடியாது அப்படின்ற வேகத்தில் நாங்கள் போய் ஜெபிக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு வேனில் போயிருக்காங்க. போன வேன் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அந்த போன சிஸ்டர்ஸ் எல்லாரும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போட்டு அவங்களுக்கு மெடிகேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் சில நேரங்களில் இந்த எக்ஸ்ட்ரீம் அல்லது அந்த எக்ஸ்ட்ரீம் இல்லாமல் ஒரு பேலன்ஸ்டு டாக்டர் இருக்கிறது நல்லது. டாக்டர் பகத், தொடர்ந்து உங்ககிட்ட உங்களுடைய கல்லூரியின் அனுபவத்தை பற்றியும் நான் பேச இருக்கிறேன். அதுக்கு முன்னால் நம்ம ஒரு சின்ன இடைவெளி எடுத்துக்கொள்வோம். லெட்ஸ் கோ ஃபார் அ ஷார்ட் பிரேக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாய் ரேடியோ. Subscribe Joy Radio YouTube channel to listen all its programs. Also, please share with your loved ones. வெல்கம் பேக் டு இதயம் பேசுகிறது. டாக்டர் ஜேம்ஸ், நம்ம பிரேக்குக்கு போகிறதுக்கு முன்னால் உங்களுடைய கல்லூரி அனுபவத்தை பற்றி பேசலாம் என்று சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். உங்களுடைய மாணவ பருவம் எப்படி இருந்தது? எப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்க? அதாவது உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவம் என்ன? இதை ஒரு சிலதை நீங்கள் சொன்னீங்கன்னா கேட்கிற ஜனங்களுக்கு, இன்றைக்கு இருக்கிற மாணவர்களுக்கு கூட அது பிரயோஜனமாக இருக்கும். உங்களுடைய பேக்ரவுண்டு, உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை ஷார்ட்டாக சொல்லுங்களேன். ரட்சிப்பின் அனுபவம் அப்படின்னு சொல்லும்போது, சின்ன வயசுலேருந்தே நாங்கள் ரோமன் கத்தோலிக்கரெல்லாம் இருந்தோம். நான் ரொம்ப சின்ன வயசு, ஒரு 3 வயசு 4 வயசு இருக்கும்போதே சபைக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ரட்சிப்பின் அனுபவம் அப்படின்னு எனக்கு அந்த நேரத்தில் அப்படி தோணலை. அப்புறம் வாழ்க்கை, என்னுடைய பகுதி கிறிஸ்தவ வாழ்க்கை சபையில் தான் ஆரம்பிச்சிருக்கு எனக்கு. ஏன்னா 3 வயசு 4 வயசுன்ற போது பெருசாக அப்போ எனக்கு தெரியாது. அப்படியே சபைக்கு போக ஆரம்பித்தாச்சு. வேதத்தை சின்ன வயசுலேருந்தே அதிகமாக படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துச்சு. சண்டே கிளாஸ், அப்புறம் டீன்ஸ், யூத் கிளாஸ் அப்படின்னு போகும்போது இயேசு கிறிஸ்து வேதத்தின் அடிப்படையில் அதிகமாக பேசினதை உணர முடிஞ்சுது. அதுதான் உள்ளேருந்து அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நான் பாவியாக இருந்து மனம் திரும்பினேன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. பட் சின்ன வயசில் இருக்கும் போது பாவங்கள் நமக்கு பெருசாக தெரியாது. வளர்ந்து வாலிபர் வயசுகள் வரும்போது தான் பாவத்தின் அனுபவம்லாம் என்ன அப்படின்னே நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. வேதத்தின் அடிப்படையில் வேதங்கள் அதிகமாக வாசிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சனால அந்த பாவத்தை ஒரு சில நேரத்தில் மேற்கொள்ள முடிஞ்சுது. ஒரு சில நேரத்தில் பாவத்தில் விழுந்து போன நாட்களும் உண்டு. அப்படி விழுந்து போகும்போது தான் இயேசு கிறிஸ்துடைய அன்பு தெரிஞ்சுது. அவர் இன்னமும் கிருபையாக நம்மளை பாதுகாக்கிறார் அப்படின்றது தெரிஞ்சுது. ஒரு வாழ்க்கையின் ஒளி விளக்கா எப்பயுமே நம்மளோட கூட இருக்கார். அந்த அன்புக்காகவே நம்ம பாவங்கள் செய்யதையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பித்தோம். அப்படிப்பட்ட தனிப்பட்ட அனுபவமாக தான் எனக்கு சொல்ல முடியுது. ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர். இட் இஸ் அ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ரட்சிப்பின் அனுபவம் என்பது இட்ஸ் அ பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் த கிரியேட்டர் காட். இன்றைக்கு நீங்கள் செய்கிற ஊழியத்தில் இருக்கிற ஆர்வம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது, ஏதாவது ஒரு நேரத்தில் யூ வுட் ஹவ் கமிட்டட் யுவர் லைஃப் டு காட். எய்தர் that you would live for God, you will serve God. ஒரு டீப் கன்விக்ஷனுக்கு அப்புறம் ஏற்பட்ட ஒரு கமிட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் இப்படிப்பட்ட ஊழியங்களை உங்களால் செய்ய முடியும். அந்த நாள் அல்லது அந்த கூட்டம் அல்லது
அந்த ஆல்டர் கால் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி எனக்கு சொல்ல முடியல, உண்மையாகவே சொல்ல முடியல. ஏன்னா இந்த கமிட்மெண்ட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அதை வந்து ரெனியூ பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு சில நாட்கள் நமக்கே ஒரு பெருமை இருக்கும், நம்ம பாவம் செய்யாமல் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு. அது நினச்ச அடுத்த நிமிஷமோ இல்லை அதுக்கு அடுத்த நேரத்துலேயே திருப்பி பாவம் செய்கிறதுக்கான தூண்டுதல்களும் அதிகமாக இருந்திருக்கு. அந்த கமிட்மெண்ட் டெய்லி புதுப்பிச்சுக்கிற அனுபவமாக தான் இருக்குது. விழுந்து போகிற நாட்கள் வரும், விழுந்து எந்திரிச்சு ஆண்டவருக்காக நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கிற அனுபவங்கள் என்றைக்கோ ஒரு நாள் நடந்த மாதிரி எனக்கு தெரியல, இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. அதனால் தினமும் விழுந்து எந்திரிச்சு வர மனுஷனாக தான் இன்னமும் இருக்கேன். அண்ட் இப்படி இவ்வளோ தூரம் நம்ம தவறு செய்து விழுந்து எந்திரிச்சு வந்தாலும் ஆண்டவருடைய அன்பு அதே மாதிரி தான் இருக்குது. அப்படி இருக்கனால அந்த அன்புக்காக கமிட்டடாக ஊழியம் செய்யணுன்ற ஆசையும் இருக்குது. வெரி வெல் செட் டாக்டர். ஏன்னா ரட்சிப்பின் அனுபவம் என்பது ஒரு நாளில் ஏற்படுகிறது அல்ல. ஏன்னா முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று ஃபியூச்சர் டென்ஸில் தான் ஆண்டவரும் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒன் கேனாட் எக்ஸ்பெக்ட் ஓவர் நைட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் கூட உங்களுடைய பலவீனத்தின் நிமித்தம் விழுந்து விழுந்து எழுந்திருக்கிற ஒரு அனுபவத்தின் நிமித்தம் ஒரு குற்ற உணர்வோடு இயேசு கிட்ட வர முடியாத சூழ்நிலைக்கு நீங்கள் போய்விடக்கூடாது. டாக்டர் ஜேம்ஸ், உங்களுடைய இளமை பருவத்தை பற்றி நீங்கள் விளக்கி சொன்னீங்க. நீங்கள் ஒரு பல் மருத்துவராக இருக்கிறதுனால ஆண்டவருடைய நாமம் உங்களுடைய ப்ரொஃபஷனில் எப்படி மகிமைப்படுகிறது என்று சொல்லி நாம் பேசி கொண்டிருக்கிறோம். நான் கேட்குற நேயர்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். ஒரு பல் மருத்துவர்கிட்ட பல்லை பற்றி ரொம்ப கேள்வியே கேட்கலையே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. பல்லை நல்லா பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன வழி? பல்லை நல்லா பாதுகாத்துக்கிட்டாங்கன்னா டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லையா? அதாவது உங்ககிட்ட வர வேண்டிய அவசியமே இல்லையா? நீங்கள் சொல்கிறத கரெக்டாக ஏற்றுக்கலாமா? அந்த சீக்ரெட்டை சொல்லிட்டா மேபி நம்புகிற எண்ணிக்கைகள் குறைஞ்சிருமா அப்படின்னு காமெடியாக சொல்லலாம். அப்படி கிடையாது. டெஃபினட்டாக பல் சம்மந்தமாக ஈறுகள், அந்த பல்லை தாங்கி இருக்கக்கூடிய எலும்பு எல்லாமே முக்கியமாக நம்ம நல்லா பார்த்துக்க முடியும். தினமும் காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ட பிறகு வாயை ரின்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி நைட் படுக்கும் போதும் பல்லை விளக்கிட்டு படுத்தா ரொம்ப நல்லது. இந்த பல் சொத்தையாவது பல் சிதைவு ஒரு சில நேரத்தில் தவிர்க்க முடியும். ஒரு சிலருக்கு ஜெனட்டிக்கலாக இந்த பல் சொத்தை நிறைய வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க இன்னும் அதிகமான கேர் எடுத்துக்கணும். அண்டு பல்லுக்கான முக்கியத்துவம் இன்னும் தெரியல நிறைய பேருக்கு. வெறும் பற்களாக பார்க்குறோம், ஏதாவது பிரச்சனை எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படி மட்டும் கிடையாது. ஈரில் அந்த பிளாக் அண்ட் கால்குலஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது நிறையா சேர்ந்து இருக்கும் போது இருதய நோய் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்போ தான் அந்த விழிப்புணர்வு சமுதாயத்தில் வந்துக்கிட்டு இருக்குது. ஸ்வீட்ஸ் முக்கியமாக இந்த பற்சிதைவுக்கு காரணங்கள். அதுக்காக ஸ்வீட்ஸ் சாப்பிட வேணான்னு சொல்லலை. சாப்பிட்ட பிறகு நல்லா ஒரு வாட்டி நல்லா வாயை ரின்ஸ் பண்ணிவிட்டு இல்லை முடிஞ்சால் ப்ரஷ் பண்ணிவிட்டு படுக்கலாம். சாக்லேட்ஸ் போய் அந்த பல்லோட இடுக்குகளை போய் மாட்டிக்கும். ஸோ அதை நல்லா கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு பண்ணோன்னா பல் சிதைவை நல்லா தவிர்க்க முடியும். ஒரு சில நோய்கள் எலும்புக்குள்ளே ஒரு சில நீர் கட்டிகள் வரலாம், இல்லை ஒரு சில சின்ன கட்டிகள் ஏற்படலாம். அந்த விஷயங்கள் நம்ம தவிர்க்க முடியாது. வருஷத்தில் அட்லீஸ்ட் ஒரு முறை போய் பல் மருத்துவர் போய் பார்த்துக்கிட்டா இந்த மாதிரியான ஏதாவது நோய்கள் இருக்குது அப்படின்னா அது சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டோன்னா ட்ரீட்மெண்ட் ரொம்ப சீக்கிரமாக இருக்கும். அண்டு பெரிய பொருட்செலவுகள் இல்லாமல் சின்னதாக இருக்கும் போதே அதை சரி பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை பல்லில் பிரச்சனை இருந்தாலும் இல்லைனாலும் போய் டாக்டரை பாருங்கன்ட்டு. பொதுவாக எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் பிரச்சனை இருந்தாவே மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வாங்கி சாப்பிட்ற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு தடவை போய் பார்த்துக்கிட்டால் வருமுன்னு காப்போம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். ஏன்னா பல் போய் ஒரு தடவை பார்க்குறதுக்கு ஆகிற செலவை விட பிரச்சனை வந்துச்சுன்னா பல மடங்கு அதிகமாக செலவு ஆகுது. இன்சூரன்ஸில் கவர் ஆகுதா டாக்டர் இந்த பல் பிரச்சனைகள்? இன்சூரன்ஸில் இன்னும் அந்த பற்களுக்கான சிகிச்சைகள் இன்னும் கவர் ஆகலை. இந்தியாவில் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் இருக்குது. பல மேற்கத்திய நாடுகளில் இந்த இன்சூரன்ஸ் கவர் இருக்கனால அந்த ஜனங்கள் அதிக முறையில் போய் பல் மருத்துவரை போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு இருக்குது. நம்ம ஊரில் அந்த சிஸ்டம் இன்னும் வரலை. அதனால் பல்லு தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அநேக நபர் இருக்காங்க. பட் இப்போ இன்னும் கொஞ்சம் மாறுதல்கள் வருது.
ஒரு சிலர் கொஞ்சம் முன்னதாகவே வந்து பிரச்சனை இல்லைனாலும் வந்து செக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரியும் அநேகர் பிரச்சனையோடையே வாழ கற்றுக்கிட்டாங்க. அது அவங்கள குறை சொல்ல முடியாது, நம்மளுடைய பொருளாதார ரீதியான பிரச்சனையாகவும் அது பார்க்க முடியுது. நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது இன்சூரன்ஸ் இல்லாததுனால கண்டிப்பாக டாக்டரை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்சூரன்ஸ் இருந்தால் கூட கொஞ்சம் கேஷுவலாக இருந்துடலாம். நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க டாக்டர், ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. ஒரு கிறிஸ்தவராக பல் மருத்துவரை பற்றி பேசுனீங்க. இன் கன்க்ளூஷன் எல்லாருக்கும் 2 வரியில் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பல் மருத்துவராக சொல்லணும்னா எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருங்கன்னு சொல்லணும். உங்கள் சிரிப்புனால மற்றவங்களுக்கும் அந்த சிரிப்பு பரவதற்கான வாய்ப்பு இருக்குது. அண்டு கிறிஸ்துவனா சொல்லணும்னா எல்லாரையும் அதிகமாக நேசிக்கணும். நம்மளை நேசிக்கிறது போல் மற்றவங்களையும் நேசிக்கணும். நம்ம எப்படி விழுந்து போன போது இயேசு நம்மளை நேசித்தாரோ மற்றவங்களும் விழுந்து போயிட்டுருக்காங்க, அண்டு இயேசுவை பற்றி தெரியாமல் விழுந்து போயிட்டுருக்காங்க அப்படின்னு அந்த கருணையோடு அவங்கள பார்க்கும்போது இன்னும் அதிகமாக நேசிக்கணும்னு தோணும். ஸோ எல்லாரையும் நேசிப்போம், அதிகமாக சிரிப்போம். நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு பேட்ஜ் ஒன்று பார்த்துருக்கேன், ஸ்மைல் ஜீசஸ் லவ்ஸ் யூ. அது பைபிளில் இல்லை, ஜென்ரலாக மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்வதற்கான ஒரு பதமாக அன்றைக்கு இருந்தது. அதனால் டாக்டர் சொன்னது போல் பல் ஆரோக்கியத்திற்காக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்கள் கடைபிடிக்க ஆரம்பிங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக பூமியில் நம்ம வாழுகிற வரைக்கும் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நமக்கும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் கேளுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்தி வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாய் ரேடியோ. Don't forget to subscribe to Joy Radio.